ஹலோ guys, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி சூசன் ஒன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3. அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போகிறது உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த அனிமையில் என்னடா நிறைய பேர் யோசிப்பீங்க, எம்சி என்னடா எவ்வளோ கேவலமாக வேஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு. ஆனால் ஹீரோவுடைய அந்த பவர்ன்றது அவனா தேடிவே மாட்டல, அவனை தான் சூஸ் பண்ணி எல்லாமே வந்து சேருதுங்க. அதன் அடிப்படையில் அந்த தாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரியேச்சர் வந்து ஹீரோவுடைய உடம்பை எத்துக்குன்னு அவனுக்கு ஒரு பவர் கொடுக்கும் பாருங்க. இப்போ புதுசாக ஒருத்த வந்திருக்கால குடிமை மண்டை, அவனுக்கே டஃப் கொடுப்பாங்க ஹீரோ. ஆனா என்ன பண்றது, நண்பர்களா இருக்கிறதுனால ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொண்டுக்க மாட்டானுங்களா, நண்பர்களாவே இருப்பானுங்க. இன்னமும் இவனுங்களை தாண்டி எனிமீஸ் நிறைய பேர் வருவானுங்க. அது எல்லாமே இவனுக்கு ஒன்னா சேர்ந்து சமாளிக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த அனிமேல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. அந்த எமோஷன் எல்லாமே என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருந்தாங்க எல்லாமே கமெண்ட்ல அது எப்படி இருந்ததோ சொல்லுங்க. முக்கியமா மறக்காம வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக் போட்டுருங்க. சரிங்க, சமயத்தோட கதை போல போனோமா. இப்ப 360 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இது ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான், பயந்து ஓடிடாதீங்க. அந்த ஒரு சமயத்துல இம்பீரியல் சீக்ரெட் எட்டிகை சேர்ந்த குவால்கியான் கிளான் ஒண்ணு இருக்கு. அந்த கிளான் முக்கியமான ஒரு விஷயத்தை தேடி போனாங்க. அதுவும் அவங்களுடைய ராஜ்யத்துல மன்னர் கொடுத்த உத்தரவின் பேர்ல அவங்க போயிருக்காங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் அது எல்லாமே தொடர்ச்சி அறிஞ்சிட்டு அவங்க அந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டதுல அவங்க வெற்றி அடையிற நிலைமைக்கு போனாங்க. இப்படியாப்பட்ட ஒரு படைய வழி நடத்தி சென்ற அந்த எம்பரரோடைய ஜெனரல், அதான் தளபதி, சாகாவரம் பெறறதுக்காக அவருடைய தலைமையில ஒரு தேடுதல் அனுபவிச்சாங்க. அப்படியாப்பட்ட வந்த தலைமுறையை சேர்ந்தவர் தான் இந்த பிரின்ஸ் ஜேனன். ஆள் பார்க்க கம்பீரமா இருக்கான். பிரின்ஸ் ஜேனனா, அப்போ நான் கனவு காணல, இவன் தான் நீங்க வந்தவன். அதுக்கப்புறம் அந்த கலெக்டனையும், பிரின்ஸ் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் தப்பா இந்த இடத்துல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இந்த இடத்த விட்டு போயிடு, ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிடுறேன் அப்படின்னு பயத்துல ஹீரோ எதுவும் பண்ணாம போயிடறான். ஆனா ஹீரோ சும்மா இல்லாம போற சண்டையை திரும்ப கூப்பிடுறான். இல்ல பிரின்ஸ் அவன் போய் சொல்றான், அவன் வேணும்னு என்ன பிளான் பண்ணி தான் கொலை பண்ணி வந்திருக்கான். ஆமா, நான் இங்க வந்ததுக்கான ரீசன் இருக்கு, அது என்னன்றது என் உடம்ப வச்சு நீ பாரு, இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு நான் உடம்ப காமிப்பான். வெறுங்கையோட இந்த இடத்த விட்டு நான் போக விருப்பல. அப்புறம் பார்த்தா எலும்பா தெரியுது, உள்ளுக்குள்ள இருக்க ஹார்ட்டே தெரியுது. அது எல்லாமே வந்து அந்த தாய்சோன்ற பவர் மூலியமா தான் இவ்வளவு நாளா இவன் உயிரோட இருக்கான். இதோடைய சக்திகள் குறைய குறைய என்னுடைய எனர்ஜி குறையுது, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன். நான் என்ன உயிரோட இருக்கணும்னா எனக்கு கண்டிப்பா இந்த தாய்சோன்ற பவர் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதுக்காக தான் உன்னை நான் கொலை பண்ணிட்டு போறேன். உன்னுடைய அந்த தாய்சோ பவர் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவன் ஹீரோ அட்டாக் பண்ண போறான். திரும்பவும் பார்த்தா பிரின்ஸ் காப்பாத்துவான். அவனை தொட போறியா, நீ அதுக்கு ஒருத்தன் அவன் கிடையாது அப்படின்னு பார்க்க தொலைய பிச்சு விசிறி அடிப்பான் பாருங்க. படிக்கல அந்த உடம்பு ஒன்னொரு பக்கம் தூக்கி தெருவில் விசிறி அடிக்கும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு ஆணி மாதிரியான விஷயமும் கீழே விழுது. அப்படி ஹீரோ கிட்ட வந்துட்டு ஏஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சிக்கும் போது டக்குன்னு பார்த்து திரும்ப அவன் அட்டாக் பண்ண வந்துட்டான். பிரின்ஸ் தடுத்துருவான். அந்த சமயத்தில் அதிர்ச்சி கொடுக்குற வகையில பார்த்தா, என்னை யாராலையும் அழிக்க முடியாது, கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கான அந்த சக்தியை எடுக்காம நான் போக மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், விட மாட்டேன். அதுக்கு எத்தனை பேர் உடம்பு பண்ணாலும் இந்த மாதிரி பயன்படுத்தி சொல்ல, டேய் நீ செத்துட்டடா, உன் தலையை பிடிக்க போட்டாங்க, என்னடா இப்படி பண்ணிக்கிற. அப்புறம் பார்த்தா அவன் அந்த இந்தியன் ஆளுடைய உடம்புல இருந்த அந்த தலையை தூக்கிட்டு இவன் தலையை செட் பண்ணிட்டுக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு கோஸ்ட் ஃபெஸ்டிவல் காமிக்கிறா செல்லம், உன்னுடைய சக்திகள் எனக்கு கூட. பிரின்ஸ் அங்க பாத்தீங்கன்னா வேணும்னு தான் பேசிட்டு இருக்கா, விடாதீங்க அவனை கொண்டுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, கொண்டுடணுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன முறை பிரின்ஸா இருந்தாலும் அவரையும் நான் எதிர்க்க போறேன். அதுவும் இல்லாம பிரமாதமான இந்த பையனுடைய பாடி எனக்கு கிடைச்சிருக்கிறதுனால இதுக்கப்புறம் என்ன எவனாலேயே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடர்ச்சியா ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ணுவான். பிரின்ஸ் இன்னொரு பக்கம் குறுக்கால நின்று தடுப்பான் பாருங்க. அவன் அட்டாக்லாம் பிரின்ஸ் உண்மையிலேயே வந்து வேற லெவலான ஆளுதான். அந்த காலத்தோடைய டெக்னிக் எல்லாம் பயன்படுத்துவான். என்னதான் அவனை தூக்கி போடலாம், அடக்க மாட்டான். டேய் தம்பி, எனக்கு நீ வேணும். ஜேன நீங்க பாருங்க, என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால கண்டிப்பா இவன் எனக்கு தேவை, இல்லைன்னா நான் இதுக்கப்புறம் செத்துருவேன். அதனால குறுக்கால நிக்காதீங்க, உங்களுக்கு மேல இருந்த மரியாதை அப்புறமா கொஞ்சம் கூட இருக்காம உங்களை கொண்டுடுவேன். அதுக்கப்புறம் தன்னுடைய உச்சக்கட்ட கோவத்துல அதிகபட்ச அட்டாக் பண்றவன் ஒவ்வொரு அட்டாக்குமே வேற லெவலா தடுப்பான். அதை ரிவர்ஸ் பண்ணி விடுவான் பாருங்க. அவனால தாங்க முடியாது. இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவனால பொறுக்க முடியாதனால ஏகப்பட்ட அட்டாக்க பயன்படுத்த போக ஜேனன் இதுக்கப்புறம் விட்ட வேலைக்காவான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுக்கு பின்னாடி போயிட்டு அவன் கையை மடக்கி முடிச்சு நிறுத்துவான் பாருங்க. ஹீரோ மேல போன அட்டாக் எல்லாமே தடுத்துருவான். அட கடவுளே, என்ன மன்னிச்சிருக்க பிரின்ஸ், அவனை மன்னிச்சுல விட்டுறாதையா, கொலகாரனாய் இந்த வயசுல மாத்திரை போட்டு தூங்கத்தை விட்டுட்டு நம்மள வந்து கொலை பண்ண வந்திருக்க பாரு. பிரின்ஸ் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கிடையாது, எனக்கு ஒரு இந்த சாபத்தினாலதான் நான் இப்படி வந்து பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை, எனக்கு வேற வழியும் தெரியல. அந்த தாய்சக்கூடிய பவர் இருந்தா மட்டும் தான் என்னால கண்டிப்பா இந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு உயிரோட நிறுத்தி இருக்க முடியும். ப்ளீஸ், நான் பழி வாங்கி ஆகணும். அதுவும் இல்லாம அந்த தாய்சக்கூடிய ஒரு ஆணியை பயன்படுத்தி தான் நான் எது நாள் வரைக்குமே உயிரோட இருந்திருக்கேன். ஆனா அது முதல்ல நான் பயன்படுத்தும் போது என்னுடைய ஃபேமிலியே நான் என்னுடைய கையாலேயே கொண்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் அதை கொடுத்த ஆள் தான். அவன் யாருன்றது தெரியல, அவனை கொல்றதுக்காக தான் இவ்வளவு நாள போராடிட்டு இருக்கேன். அவனை பழி வாங்காம நான் சாக கூடாதுன்னு ஆசைப்படுற மாதிரி சொல்லிட்டே இருக்கு. பிரின்ஸ் இதை கேட்டு ஷாக்காவான். என்னது தாய்சக்கூடிய ஆணியா? ஆமா பிரின்ஸ், நான் நடந்த மொத்த கதையை சொல்றேன். இந்த ஒரு சாபம் எனக்கு ஒரு பனிக்காலத்துல கிடைச்சது. அப்ப பார்த்தா இவனுடைய அம்மா வந்து இவனுடைய உடம்பு சரியில்லைன்ற ஒரு நோக்கத்தினால இவனை எப்படியாச்சும் குணப்படுத்தணும்ன்ற ஒரு நினைப்புல அவங்க இருக்காங்க. மகனே கவலைப்படாத, உனக்காக டிவைன் மெடிசனை நான் வர வைக்கலான்னு இருக்கேன். அது கண்டிப்பா மொத்தமா உன்னை குணமாக்கிடும். ஆமா, அதை எடுத்துருவா. அந்த ஒரு மெடிசன் பேர் தான் தாய்சோ ஆணி. அந்த ஆணிய வேற ஒரு ஆள் கிட்ட வாங்கியிருக்காங்க. டிவைன் மெடிசன் சொல்லிட்டு ஒரு செயற்கான இதயம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது கூட இந்த ஆணியை வச்சு என்னுடைய இதயத்துல வச்சிருக்காங்க. 7 நாள் அப்படியே வச்சுட்டு அப்படியே என்ன மூடிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் நான் கண் மூடிச்சேன். அப்ப
அப்புறமா பார்த்தா என் கை ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. நான் வந்த வழி ஃபுல்லாவே ரத்தமா இருந்துச்சு. நான் வெளியே வந்து பார்த்தா என் கூட வாழ்ந்த என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரையுமே நான் கொண்டு வச்சிருந்தேன் என் கையால. அதுவும் இல்லாம என்னுடைய அம்மாவை என் கையாலே நான் கொண்டுட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு பொண்ணு அவன் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இவளுடைய சிஸ்டரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒய்ஃபா இருக்கணும். அவன் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கண் கலக்கிறான். என் கையால எப்படி கொண்டுட்டேனே, இதுக்கெல்லாத்துக்கு காரணம் அதுதானே. அப்புறம் அவங்க அம்மா கையில அந்த ஆணி இருக்கிறத பாக்குறான். அப்புறம் தன்னுடைய உடம்புலயும் இந்த ஒரு விஷயம் கலந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் முழுக்க முழுக்க காரணம். அதுக்கப்புறம் ஒரு விரக்தியில அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கான். அவனுக்கு பெருசா இந்த சாப்பாடு தூக்கம் எதுவுமே தேவையில்ல. அந்த தாய்ஸோட பவர் இருந்தா மட்டும் போதும், ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பான். அதோடைய சக்திகள் இருந்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு இவன் உயிரோட அப்படியே சர்வைவ் ஆயிருக்கான். இந்த ஒரு மன கஷ்டத்திலேயே காலம் நல்லா கடந்து போயிடுச்சு. எந்த ஒரு சூழ்நிலை தான் பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட எண்டிங்ல வந்து அந்த பெரிய வில்லன் கிட்ட பாத்துருக்கான். எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. இந்த 100 வருஷம் கழிச்சும் அந்த தாய்ஸ் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு தகவல் கிடைச்சது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். கேட்கவே கஷ்டமா தான் இருக்கு. நீ கேட்கிற அந்த ஒரு விஷயம் நான் உனக்கு கொடுக்குறேன், வா போவன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டு போறான். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ ஷாக் ஆவான். என்னடா பார்த்தா தலைவன் இப்போ அவன் இருந்த அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு கூட்டு வந்துட்டான். தாய்ஸ் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆகாம பாருங்க. இதுதான் இவ்வளவு நாளா நான் தேடி இருந்தேன். நீ எதிர்பார்த்தது இதுன்றது எனக்கு தெரியும். உனக்கு எவ்வளவு வேணுமோ இந்த இடத்துல அதை எடுத்துக்கோ சக்திகளா. இதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க போறேன். இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் அந்த தாய்ஸ் த்ரெட்ஸ் எல்லாமே பார்த்தா அவனை சுத்தி வளைச்சு அவனுக்கு சக்தியை செலுத்துதோ இல்லையோ, ஆனா டக்குன்னு அதுக்கு எதிர்மாறா பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற மொத்த விதமான சக்திகளை உறிஞ்சு எடுக்குது. இல்ல நான் இதை எதிர்பார்க்கல, நான் உங்ககிட்ட தான் சக்தியை எதிர்பார்த்தேன், என்ன விட்டு தலைவன் அப்படியே மெலிஞ்சு போக ஆரம்பிக்கிறான். எங்க புரிஞ்சுக்கோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனால மட்டும்தான் இதோடைய சக்திகளை எடுக்க முடியும். நீ விருப்பப்பட்டாலும் உன்னால அதை எடுக்க முடியாது. அதுக்கு எதிர்மாற இப்படிதான் நடக்கும். அதுக்கு ஏத்த போல பார்த்தா அதுக்கப்புறம் தலையை துண்டாக்கி தூக்கி போட்டுருவான். அந்த இடத்துக்கு அந்த ஓனரோ வருவான். இந்த விஷயத்தை பார்த்தா மதிச்சவ பிரின்ஸ். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹீரோவை பார்க்கும்போது அவனுடைய கொல்லு பேர வந்திருக்கான். என்னுடைய மூதாதையார் இங்கதான் இருக்கீங்களா, ரொம்ப ஆண்டமா இருக்கீங்க, நல்ல வேலை, என்ன மாதிரி கரெக்டா பையனா நீங்க இல்ல, ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு தெரியலையா. தலைவன் பவரை பயன்படுத்த கம்முன் ஆயிடுவான். என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களுடைய 14வது ஜெனரேஷனை சேர்ந்த பேர பையன். ஹீரோ டக்குன்னு யோ அதெல்லாம் ஓடுங்க மிஸ், ஓ வந்து அட்டாக் ஆயிடாங்க, அவங்களுக்கு வேற அடிபட்டுக்குதுன்ற மாதிரி கவலைப்பட. எனக்கு ஒன்னும் இல்லடான்ற மாதிரி. அதுக்கப்புறம் வர உங்களுக்கு ஆல்ரெடி அடிபட்டுது, அது சும்மா நடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் அடிபட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கண்மூடிக்க 2 பேரும் ஆட்டான சமயத்துல அவ தப்பிச்சு போக ட்ரை பண்ண. திரும்ப நீ வந்தா தானடி நான் உன்னை படி வாங்க விட மாட்டேன் தொட்டு அவ போகலான்னு பார்க்கும்போது டக்குனு செருப்பு தூக்கி அடிப்பா. திரும்பவும் பார்த்தா கீழே வீவான். நீங்க நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். அப்போ இதுக்கப்புறம் உங்களை பத்தி நான் கவலையே படுத்த அவ்வளவு போல. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க, அதுவும் இயற்கை கத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிரிக்கன் ப்ரூஸ்லி வந்துட்டாரு. எவன்டா அவன் கட்டியை தூக்கிட்டு வந்தான், எவனைய ஒருத்தன் தலையை வெட்டிட்டான். இப்ப வாங்க நான் நெஞ்சாக எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம கிளவனும் டே அஞ்சாய் ஒண்ணு இல்லப்பா பதறாத, எல்லா பிரச்சனையும் முடிச்சு. ஆனா திரும்பவும் பார்த்தா அந்த மாஸ்டர் ஆங்கன்றவன் அவனுடைய தலையை பயன்படுத்திய அந்த பாஸா இருந்தவனுடைய தலையை வெட்டிட்டு அவனுடைய உடம்பு எடுத்து இப்ப திரும்பியும் பார்த்தா நம்ம பிரின்ஸ் அட்டாக் பண்ண வந்துட்டான். கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்க விட மாட்டேயா. அப்ப திடீர்னு பார்த்தா ஹீரோ இதை பார்த்துட்டு கூறுக்கால வந்து தள்ளி போங்கன்ற மாதிரி காப்பாத்துருவான் பிரின்ஸ. சரியா பார்த்தா அவன் கழுத்திலே குத்திடுவான். கடுப்பான பிரின்ஸ் வந்து அவனை தூக்கி போட்டு பவரை மொத்தமா பயன்படுத்தி ஏற்றி விட்டுருவான் பாருங்க. மின்னல் வரும் அந்த இடத்துக்கு, அவ்வளவு பவரை பயன்படுத்திப்பான். அப்புறம் அந்த ஹானியும் பார்த்தா அந்த இடத்துல உடஞ்சிரும். அட கடவுள், இப்ப என்ன பண்றது இவனை, மூதாதையர் எதனா ஒரு வழியா சொல்லுங்க, மருத்துவ முறை இருக்கா. ஹீரோ அப்படியே அந்த இடத்துல மயங்கிடுவான். அப்புறம் பார்த்தா இந்த கிழட்டு பையன் அவனுடைய பாசா இருக்கிறவனுக்கு இப்ப கால் பண்ணிருக்கான். அதான் இவனுக்கு க்ளூ கொடுத்தான்ல அவன். சார் நீங்க சொன்ன மாதிரி வேலையை முடிக்க தான் போனேன், ஆனா என்னை விட பவர்ஃபுல்லான ஆள் இந்த இடத்துல இருக்கான். அவர் தான் பிரின்ஸ் ஜேனன். மாஸ்டர் ஹாங், நான் எதிர்பார்த்த லெவலுக்கு நீங்க பெருசா எதுவும் பண்ண மாதிரி தெரியல. சரி மிஷினை விட்டுருக்கேன், ஆனா நீங்க என்ன திரும்ப ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து காப்பாத்தீங்கன்னா இந்த முறை நான் திரும்ப வந்து அவரை நான் கொன்னு அவங்ககிட்ட இருக்கிற பவர்ஸ் எடுக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னொரு தாய்ஸோ ஆணியை பெறதுக்கான ஒருத்தான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல கால் கட் பண்ணிடுவான். அவன் அதே இடத்துல செத்துருவான். அதுக்கப்புறம் அவன் பார்த்தா சூசன் ஒன், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன் அந்த இடத்துல இருக்கான். அவனை பாதுகாக்க பிரின்ஸ் ஜேனன் இருக்கியா, தாய்ஸவை திரும்பி இந்த பூமிக்கு கொண்டு வருவேன், வெளியே எல்லாத்தையும் அழிப்பேன், மனித குல எங்களுக்கு அடிமையா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் கண்மூடிக்கிறான் கொஞ்ச நேரத்திலே. அப்ப சரியா அந்த அண்டர்கிரவுண்டுக்கு தான் கூட்டு வந்துட்டான் நம்ம ஜேனனும். ஆமா என்ன இடம் இது, எங்கேயே போட்டு வந்திருக்க. அவன் கழுத்து வந்து அடி எல்லாமே அப்படியே குணமாயிட. என்னடா இங்க நடந்துட்டு இருக்க மாதிரி யோசிச்சிருக்கான். நீ இன்னும் சாகலடா, இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா சாக மாட்டேன். என்னையா இது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி அந்த தாய்ஸு வந்து பார்க்கும் பாருங்க. இது பேரு தான் தாய்ஸு அப்படின்னு பிரின்ஸ் ஜேனன் சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சவங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.